துளசியின் வரலாறு தெரியுமா? பிருந்தா என்ற பெண்ணின் மறுவடிவமாக பார்க்கப்படும் துளசி மகாவிஷ்ணுவின் அதிதீவிர பக்தை. அசுரமன்னன் ஜலந்தரின் மனைவியான பிருந்தா தனது கற்பின் வலிமையால் யாரும் தனது கணவரை நெருங்க முடியாமல் காத்து வந்தாள். ஆனால் ஜலந்தரனை கொல்வதற்கு ஜலந்தரனின் உருவத்திலேயே வந்த விஷ்ணு பிருந்தாவிடம் வரம் பெற்று அவள் அமைத்துள்ள தடுப்பை உடைத்தார். தனது கணவரின் வடிவில் வந்து தன்னிடம் தந்திரமாக வரத்தை பெற்றது திருமால் என்பதை புரிந்து கொண்ட பிருந்தா மகாவிஷ்ணுவை கல்லாக போகும்படி சாபம் அளித்தாள். அவள் கல்லாக ஆகும்படி சபித்த மகாவிஷ்ணுவின் வடிவத்தை தான் இன்று நாம் சாலகிராம கல்லாக வழிபடுகிறோம். தனது பக்தையான பிருந்தாவின் சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அவளின் புனிதமான பக்தி மற்றும் பதிவிரதை தன்மை காரணமாக துளசியின் வடிவில் தனது பூஜைக்கு உரியவளாக இருக்கும் வரத்தை பிருந்தாவிற்கு அளித்தார். இப்படி பிருந்தா என்ற புனிதமான துளசியை தான் நாம் இன்று பூஜித்து வருகிறோம்.